காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, தன்னையே ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க முன்வந்த, நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தினம் ஒரு சத்திய வார்த்தையின் இன்றைய தியானத்தின் தலைப்பு உறவின் கொண்டாட்டம். திருமறையின் ஆதார வசனம் மத்தேயு 26:28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இன்றைய தியான பகுதிகளாக முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகம புத்தகம் 12வது அதிகாரம் முதல் 14 வசனங்களையும் படிப்போம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால், அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். இதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து
தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாக இருக்கிற அக்கினியால் சுட்டரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவர்களை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாய் இருந்தபோது பஸ்காவை அனுசரிக்க ஆண்டவரால் கட்டளையிடப்பட்டது. பழுதற்ற ஆட்டுக்குட்டியை குடும்பத்தின் அளவிற்கேற்ப தேர்வு செய்து ஒன்றிணைத்து அவர்கள் ஆசரித்ததாக நாம் இந்த பழைய ஏற்பாட்டின் யாத்திராகமம் 12வது அதிகாரத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இவ்விதமாக பஸ்கா அந்த பண்டிகையின் மூலமாக உணவின் வழியாக ஆண்டவரோடு ஐக்கிய உறவு கொண்டனர். இது அவர்களுடைய உறவின் கொண்டாட்டமாக இருந்தது. அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவர் மரித்து உயிர்த்தெழுவதற்காகவே வந்திருக்கிறார். மத்தேயு 26வது அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 30 வரையிலும் படிப்போம். சாயங்காலமான போது 12 கூட இயேசு பந்தி இருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். இந்த நிகழ்வு பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சிலுவையிலே அறையப்பட முன்வந்த போது ஒரு வியாகுல வியாழனாக அந்த ஒரு சாயங்கால வேளையிலே அவருடைய 12 சீஷர்களோடு இயேசு பந்தி இருக்கும் போது அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். எல்லாரும் துக்கம் அடைந்தார்கள்.
ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை நோக்கி நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். இயேசு பிரதியுத்தரமாக ஒரு நபரை பார்த்தார். என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான் என்று அங்கே சொல்லுகிறார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் கூட ரபி, டீச்சர், ஆமை, ரபி நானோ என்றான். அதற்கு அவர் நீ சொன்னபடிதான் என்றார். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது இயேசு அப்பத்தை எடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், அதை பிட்கிறார், அவர்களுடைய 12 சீஷர்களுக்கும் கொடுக்கிறார். சொல்லுகிறார், நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். அதன் பின்பு பாத்திரத்தையும் எடுக்கிறார், அதையும் ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கே கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்படி ஒரு விருந்தை அவருடைய சீஷர்களோடு இயேசு தாம் சிலுவையிலே அறையப்படுவதற்கு முந்தின நாளிலே ஒரு விருந்தை வைக்கிறார். அது உறவின் கொண்டாட்டமாக பார்க்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா விருந்தில் பங்கு கொண்டு தனது சரீரத்தையும் இரத்தத்தையும் சிலுவையில் ஒப்புக் கொடுக்கும் அனுபவத்தை நினைவு கூறுவதாக அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்தார். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா பண்டிகையை ஆசரித்தார்கள். அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டு வாசல்களிலும் அவர் கடந்து போவதாக நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் தோய்க்கப்பட்ட அந்த இடங்களிலே எல்லாருடைய அந்த நேரத்திலே எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய தலைசன்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டது அல்லது மடிந்து போனது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட்ட உங்களுடைய என்னுடைய உடம்பிலேயும் நம்முடைய இல்லங்களிலேயும் சங்கார தூதன் என்று கடந்து போகிறார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து வந்திருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெவ்வேறு நிலையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரையும் ஒரே பந்தியில் இணைப்பதால் ஒரு புதிய குடும்ப உறவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பஸ்கா உணவில் பங்கு கொள்கிறவர்கள் கிறிஸ்துவோடும் தந்தையாகிய ஆண்டவரோடும் ஐக்கிய உறவு நாம் கொள்கிறோம். பங்கு பெறுகிற அனைவரோடும் நாம் உறவு பெறுகிறோம். அதனால்தான் இந்த திருவிருந்து என்பது, பரிசுத்த ராப்போஜனம் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு முக்கியமானது. கிறிஸ்தவர்கள் இதிலே கலந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லி இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஏதோ இது குறிப்பிட்டவர்களுக்கு, திருச்சபையிலே அங்கத்தினர்களாக சேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டும்தான் என்று அல்ல, விசுவாசத்திலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இது பொருந்தும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று மத்தேயு 26:28 படிக்கிறோம். அதை அசதியாய் செய்யாமல் ஜாக்கிரதையோடே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக இன்றும் பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த உரிமையோடு நாம் செய்ய வேண்டும். கொலோசியர் 1:20, ரோமர் 12:5 போன்ற வசனங்களிலே அப்பத்தை புசித்து ரசத்தை பானம் பண்ணும் போது கிறிஸ்து நம்மை ஓர் உடலாக இணைக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பிரிவினைகளோடு பந்தியில் பங்கேற்பது திருப்பந்தி அல்ல என்றும் 1 கொரிந்தியர் 11 வசனங்கள் 20 மற்றும் 21 நாம் படிக்க முடிகிறது. திருவிருந்தில் பங்கேற்கும் நாம் அனைவரும் உறவில் ஒன்றிணைந்து துன்பத்தை நாம் சகித்து கொள்ளவும் அதன் வழி கிடைக்கும் மீட்பை சுதந்திரிக்கவும் நம்மை ஒப்புக்கொடுக்க ஆயத்தப்படுவோம். நமக்குள் பிரிவினைகள் உண்டா? முதலாவது அப்படி சிந்திக்கக்கூடிய தருணம் என்று. ஒரு குடும்ப ஐக்கிய உறவு உண்டா என்று சிந்திப்போம். பிரிவினைகள் இருந்தால் அந்த பிரிவினைகளை களைந்து ஒற்றுமை உணர்வோடு மன்னிப்பு வழங்குவதோடு ஒரு குடும்ப ஐக்கிய உறவிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். அதுதான் உறவின் கொண்டாட்டம். அதுதான் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நாம் பரிசு. அதுதான் பரலோக ராஜ்யத்திலே மகிழ்ச்சி. பிரிவினைகள்
மற்றும் நம்முடைய குடும்ப ஐக்கிய உறவிலே பிரிவுகள் இருந்தால் அதை சரி பண்ணி கொண்டு திருவிருந்திலே கலந்து கொள்ள வேண்டும். திருவிருந்து இறை அன்பை வெளிப்படுத்தி இறை உறவில் வளர்க்கும் ஒரு நல்விருந்து, அதோடு ஒரு நினைவின் அடையாளமாகவும் நான் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு நல்ல நாளிலே ஒரு திருவிருந்தை தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். அவர் கொடுத்தது சிலுவையிலே அறையுட போகிற முந்தின நாளிலே. அப்படி எனக்காக அந்த சிலுவை பலியை ஏற்க வந்த அந்த நன்றியுள்ள அந்த இருதயத்தோடு நாம் ஆண்டவரை பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு இந்த விருந்தை அவர் மரணத்தை வெளிக்காட்டும் நோக்கத்துடன் திருச்சபைக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இந்த விருந்தில் பங்கு கொள்ளும் நீங்களும் நானும் பிரிவினைகளை களைந்து நல்ல உறவுடன் பங்கெடுக்க அனைவரையும் ஒன்றிணைக்கும் கிறிஸ்துவில் நாம் ஒன்றிணைத்தவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். அப்படியே உறவின் கொண்டாட்டத்திலே மகிழ்வோம். ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. ஆமென். ஜெபிப்போமா. ஆண்டவரே, உம்முடைய மரணத்தை நினைவு கூறுகின்ற நல்ல தருணமாக இந்த காலை வேளையை எங்களுக்கு தந்திருக்கிற ஸ்தோத்திரம். ஒரு நல்ல இரவு வேளையிலே, சாயங்கால வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய 12 சீஷர்களோடு நீங்கள் பந்தி இருந்து போஜனம் பண்ணி பாத்திரத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய உங்களுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்வதிலே ஒரு முறை கூட பேரானந்தம் அடைகிறோம். அப்படி அந்த நிகழ்வை எங்களுக்காக, எங்களுடைய வாழ்க்கைக்காக, எங்களுடைய சந்ததிக்காக நீ நிகழ்த்தி தந்த நல்ல நிகழ்வுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதை நினைவு கூறுகிறோம். நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நாங்கள் பாவிகளாக இருந்தோம், எங்களை பரிசுத்தர்களாக நீதிமான்களாக மாற்றி தந்த அந்த சிலுவையின் இரத்தத்திற்காக கோடி ஸ்தோத்திரம். உறவின் கொண்டாட்டத்திலே நாங்கள் மகிழ்வதற்கு இயேசு கிறிஸ்துவிலே நாங்கள் ஒன்றிணைக்கும் கிறிஸ்துவிலே நாங்கள் ஒன்றிணைய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. திருவிருந்துகளிலே கலந்து கொள்ளும் போது ஆண்டவரே, பிரிவினைகள் எல்லாவற்றையும் நாங்கள் களைந்து பிறருக்கு மன்னிப்பை வழங்கி சுத்த இருதயத்தோடு நாங்கள் கலந்து கொண்டு நிர்விசாரமாக அதை ஆசரிக்காமல் உமக்கு உகந்த காணிக்கையாக ஆசரிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. வெற்றி நாளாக அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.